எதுக்காக பிறக்கிறோம்? கர்மாவை அனுபவிக்கணும். அதாவது ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குது, தொப்புள் கொடி வெட்டுற நேரம். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால், சாப்பாடு, அடுத்து அது வளர்கிறதுக்கு தேவையான துணிமணி, படிப்பு, வேலை, கல்யாணம்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் நமக்கு தேவையாக இருக்குது. இப்போ எது இல்லை எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது. ஒரு சிலருக்கு அது ஈஸியாக கிடைக்குது, ஒரு சிலருக்கு அது கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. சரிங்களா? அப்போ அந்தந்த பிறந்த நட்சத்திரம், அப்போ ஒருத்தருடைய அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க, மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்புன்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம பிறந்த அந்த நட்சத்திரம், நம்மளுடைய முற்பிறவி, இந்த ஆத்மா முற்பிறவியில் எந்த நட்சத்திரத்தில் அந்த திசை நடந்து முடியுதோ அதுலேருந்து தான் இந்த பிறவியில் அந்த நட்சத்திரம் நமக்கு தொடரும். அதுதான் நட்சத்திர கர்மா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருந்ததை பிறப்பாங்க. எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் ஒரு ஜனிக்குது அப்படின்னா அது அதனுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் பிறக்கும். அப்போ நம்ம பிறந்தது எதனுடைய அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, பணம் இல்லைனாலும் ஜாலியாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களால என்னவா இருக்க முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. அப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பவும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன விதி கொடுப்பினை இருக்குது, என்ன அதிகமாக நமக்கு கிடைக்கும், என்ன நமக்கு இல்லாதது அப்படிங்கிறத பார்க்க. இது வந்து நம்ம இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்துன்னா அடுத்தடுத்த தசாபுத்தி வழியாக நமக்கு அது எப்படி கிடைக்குங்கிறது நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம். ஏன்னா முதல்ல இதில் தெளிவாயிட்டா அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா கேது திசை சுக்கிர திசை அப்படின்னு திசை மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அப்பப்போ அந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1, 5, 9னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1, 5, 9 அப்படிங்கிறது என்னென்னா, 1னா ஜாதகர், 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம். அப்போ இந்த 1, 5, 9னா ஜாதகருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கிடைக்கும், தந்தையாருடைய சொத்து கிடைக்கும், தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க நினைத்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்க அனுபவிப்பாங்க. அதாவது 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியும், இல்லைன்னா நம்ம சம்பாதிப்போம் யாரும் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது அப்படின்னா ஜாதகருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும், தேவைக்கு கிடைக்கும். இதில் வந்து அதிகமாக கிடைக்காது. ஏன்னா இந்த 1, 5, 9னாலே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி இருக்குது ஆனால் இல்லை. ஏன்னா என்ன தேவையோ இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு 10 ரூபா போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த 10 ரூபா தான் கிடைக்கும், அந்த 10 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதா இந்த 1, 5, 9. அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் பாவம் நல்லா இருந்தாலே முதல்ல என்னென்னா நமக்கு தேவையானது தேவையானப்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் பெரிய லெவலுக்கு கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது 2, 6, 10 இதுதான் வந்து நம்மளுக்கு கணக்கே. இந்த ஒரு 4 விஷயந்தான், 3, 7, 11, 4, 8, 12 இதுக்குள்ளே தான் ஜாதகமே அடக்கம். ஏன்னா இந்த 12 கட்டத்துக்குள்ளே தானே எல்லாமே இருக்கு. அப்போ இந்த 12 கட்டத்துக்குள்ளே யாருக்கு என்ன கொடுப்பினை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 2, 6, 10 என்ன அப்படின்னா 2ஆம் இடம்னா பணம், 6ஆம் இடம்னா வேலை, 10ஆம் இடம்னா கௌரவம், ஜீவனம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறோம், உங்கள் பேர் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க? அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறது தான் நமக்கு கௌரவம், அதுதான் 10ஆம் இடம். அப்போ இந்த 2, 6, 10 அப்படி நல்லா இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன? ஜீவனம், அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க. ஒரு தொழிலை அவங்க வந்து நிலையாக செய்யறதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி, அடுத்த நிலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த 2, 6, 10. வேலை இருந்தால் பணம் வருமா? பணம் வந்தால் கௌரவம் வருமா? வேலை இல்லைன்னா பணம் வருமா? வராது. அது இல்லைன்னு பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா? மதிப்பாங்க. இவ்வளோதான், இதுதான் ஒரு கணக்கு. சரிங்களா? அடுத்தது 3, 7, 11. இந்த 3, 7, 11 அப்படின்னா இது 3ஆம் இடம் என்பது முயற்சி. 3ஆம் இடம் முயற்சி, மனம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ
அதை செயல்படுத்திடுவாங்க. இந்த 11 அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய இந்த 11ஆம் பாவத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா 11ஆம் பாவம் என்பது லாபம், காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் என்பது லாபம். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் சமசப்தமஸ்தானம். அப்போ மனசு என்ன நினைக்குதோ அதை அவங்க செயல்படுத்திடுவாங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது இந்த 3, 7, 11. இவங்க எதுக்கும் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க கவலைப்படுவாங்க. இவங்களுக்கு கவலைப்பட்டு தேவையானப்ப தான் கிடைக்கும். இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாயாக இருப்பாங்க. அது பாட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த 3, 7, 11ஓட ரகசியம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்து வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வேலைக்கு போகும், அந்த அம்மா சம்பாதிச்சு போட்டுட்ருக்கோம். இவர் ஜாலியாக இருப்பார். கேட்டால் நான் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிறேன், என்னுடைய ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சோம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை. இப்போ ஒரு தொழில் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட்னர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான், இவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார், பணம் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே 3, 7, 11. ஏன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்தது வந்து 4, 8, 12. 4ஆம் இடம் என்பது வீடு, வீடு வாசல் சொத்து, சுய சொத்து அப்படிங்கிறது 4ஆம் இடம். 8 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இழப்பு, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, அவமானம், கண்டம். அது எல்லாமே 8 திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டமும் 8க்குள்ளே தான் இருக்குது. இந்த ஒரு சிலர் லாட்டரி சீட் வாங்குறாங்க, திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிறாங்கிறாங்கலாம் இந்த 8 கனெக்ட் ஆனால் தான் அந்த எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது 8ஆம் இடம். அடுத்தது 12ஆம் இடங்கிறது விரயம். 12ஆம் இடம் விரயம். அடுத்தது சுய சொத்து, சொத்தை வந்து உருவாக்கி பலப்படுத்துறது. இது எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்டு வரும். ஒரு வாகனம் வாங்குறாங்க, வாகனம் 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தானே ஒரு வாகனம் வாங்க முடியும். ஒவ்வொருத்தர் என்ன சைக்கிள் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தா 4 கார் 5 கார் வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ என்னன்னா அவங்களுடைய தேவைக்கு மீறி இது இருக்கும். இப்போ 4, 8, 12 நல்லா இருந்தால் பிரச்சனையும் இருக்கும், வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. 8ஆம் இடங்கிறது வட்டி, சொத்து இருக்கும், வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய சொத்து வாங்கி வச்சுக்குவாங்க, வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த சொத்தை காப்பாற்றி வச்சுட்டே வருவாங்க. அந்த மாதிரி இந்த 4, 8, 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இவங்களுக்கு வந்து இந்த 4, 8, 12 நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஆசையை சொத்து வாங்கணும், வாங்கணும், சொத்தை உருவாக்கணும், அதுக்காக வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடியவங்க தான் இந்த 4, 8, 12 அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் அவங்க செயல்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த 4 தெளிவாயிடுச்சா? இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அது பொதுவானது. ஆனால் அந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கு. அந்த 4 பாதத்தில் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினியில் பிறந்த 4 பாதத்தில் பிறந்தவங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அஸ்வினி 1ல் பிறந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அஸ்வினி 2ல் பிறந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அஸ்வினி 3ல் பிறந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, 4ல் பிறந்தவங்க ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அப்போ இந்த கேதுவுடைய நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரமே கேதுவுடைய நட்சத்திரம். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் திசை ஆரம்பிக்கிறது கேது திசை தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சுக்கர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு திசை வந்து நமக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதை நம்ம எடுக்கிறோன்னா அம்சம்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் அம்சம் எடுக்கிறீங்களா, ராசி கட்டம், அம்ச கட்டம், நவாம்ச கட்டம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிறந்தாலும் அம்சத்தோடு பிறக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ராசியை மட்டும் பார்த்துறோம், அம்சத்தை பார்க்குறது. அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா விதி கெட்டால் மதியப்பார், மதி கெட்டால் கதியப்பாருமா. விதி கதி மதின்னு சொன்னாங்க. விதி என்பது ராசி, கதி என்பது அம்சம், மதி என்பது விதி கதி மதி, மதி என்பது சூரியன். இப்போ அந்த அதாவது ஃபஸ்ட்டு ராசி கட்டத்தை பாருங்கள். இதில் நமக்கு கிரகம் கெட்டு போச்சு. இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீசம்னு சொல்கிறோம், ஆனால் அம்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உச்சமாக இருக்கும், அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க. நம்ம ராசியில் பார்த்து என்ன சொல்லிடுவோம், எப்பா சூரியன் நீசம், நீ எங்கே கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க, ஆனால் அம்சத்தில் அவங்களுக்கு உச்சமாக இருக்கும். அப்போ என்னென்னா இது கெட்டு போச்சுன்னா நமக்கு அது பார்த்துக்கலாம், அது கெட்டு போச்சுன்னா அது பார்த்துக்கலான்னு அந்த 3ஐயும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஜாதகம் பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு
தெரியும். இப்போ எல்லாரும் ராசி மட்டும் வச்சுட்டு ராசி மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கிறோம். இது வந்து அம்சம். இப்போ அம்சத்தில் அப்போ தான் நம்ம 108 பாதம் எடுக்க முடியும். இப்போ 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 அப்படின்னு போட்டிங்கன்னா மொத்தம் 108 பாதம். இந்த 108 பாதம் தான் இந்த உலகத்தில் என்னவா இருக்குது? ஃபஸ்ட்டாக இருக்குது 108 கோவில், 108 வைஷ்ணவ தலம், 108 ஆம்புலன்ஸு மாதத்துக்கு போன. ஏன்னா அதுதானே, ஏன்னா இந்த 1 8 சேர்ந்தால் 9, இதுதான் மெயின். அதாவது உச்சம் அப்படிங்கிறது செவ்வாய். ஜாதக ரீதியாகவே வந்து நமக்கு இந்த அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு ஆளுமை கொண்ட ஒரு கிரகம் என்னென்னா செவ்வாய். அதுதான் 9. அதுக்கப்புறம் என்ன இல்லைங்க, நம்பர் இல்லை இல்லையா? ஆமாம், மறுபடியும் 1ல் இருந்தால் 0ல் இருந்தால் நான் இல்லையா? அந்த மாதிரி அதுதான் இந்த 108 பாதம். அப்போ இந்த 108 பாதத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, என்ன அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், எதுக்காக அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு போயிடுவோமா? வந்து அஸ்வினி நட்சத்திரம். ஆமாம், இல்லை அஸ்வினி மூலம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும், முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் என்ன அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அஸ்வினியில் பிறந்தால் மேஷத்தில் இருப்பாங்க, மகத்தில் பிறந்தால் சிம்மராசியில் இருப்பாங்க, மூலத்தில் பிறந்தால் தனுசு ராசியில் இருப்பாங்க. இருந்தாலும் அது அந்த 1ஆம் பாதத்தில் பிறக்கும்போது என்னன்னா எல்லாமே வந்து மேஷத்தில் தான் இருக்கும். அம்சத்தில் முதல் பாதம் அப்படிங்கிறது மேஷத்தில் ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு உச்சம் அப்படிங்கிறது 8 12 4. முதல்ல என்ன உச்சமாக இருக்கும்? பிரச்சனை, போராட்டம். அது அதிர்ஷ்டம். அப்புறம் முதல்ல போராட்டம். அப்போ இந்த அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க முதல்ல அவங்களுக்கு போராட்டம் தான் அதிகமாக இருக்கும். அவங்க எப்படின்னா, நான் தான் முதல்ல, நான் தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கக்கூடிய அந்த முதல் தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினைப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது முதல்ல என்ன, முதல்ல அவமானப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, வாழ்க்கையில் போராடுவாங்க. ஏன்னா அதுதான் என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது முதல்ல. அதுக்கப்புறம் தான் 12ஆம் இடமாக கன்வெர்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் 4ஆம் இடமாக வருது. அப்போ இந்த 8 12 4 இதாகும்போது என்னென்னா அவங்களுக்கு வாகனத்தின் மேலே ஆசை அதிகமாக இருக்கும். ஏதாவது கார் வாங்கணும், வண்டி வாங்கணும். அந்த வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த வாகனம் சார்ந்த விஷயங்களில் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஈஸியாக கிடச்சிடும். இது உச்சம்னா என்னங்க, உச்சமாக இருக்கிறது கிடச்சிடும். அடுத்தது ஒரு சொத்து, ஒரு சொத்தை வாங்கலாம். ஒரு சுயமாக ஒரு உழைச்சி கண்டிப்பாக இவங்க சொத்து வாங்கியே தருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிறப்பிலேயே கொடுக்கப்பட்டது என்னங்க, 8 12 4 என்பது கொடுக்கப்பட்டது, உச்சமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்குது அவங்கள்ட்ட. அப்போ நிறைய சொத்து வச்சுருப்பாங்க, நிறைய வட்டி கட்டுவாங்க. ஏன்னா 8 12 கணக்கிலான வட்டி கட்டுவாங்க. ஏன்னா 6 12 6ஆம் இடம் கடனை, அதை அதிகப்படுத்துறது எதுன்னா அந்த 8 12. அப்போ 8ஆம் இடங்கிறத நமக்கு வட்டி. இப்போ வட்டி தொழில் பண்ணுவாங்க. இவங்க வட்டி தொழில் பண்ண எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறத அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த விதி கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா? அப்போ அவங்க வாகனம் வச்சு ஒரு தொழில் பண்ணலாம். அப்போ 12ஆம் இடம் வெளிநாடு போய் வேலை செய்யலாம். ஏன்னா 12ங்கிறது என்னங்க, வெளிநாடு. வெளிநாட்டு வேலை ஈஸியாக கிடைக்கும். ஆனால் போவாங்களான்னா போக மாட்டாங்க. ஏன்னா 4 உச்சமாக இருக்கிறதுனால 4 பிறந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. சொந்த ஊர் மேலே அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கும். என்ன 4ஆம் இடங்கிறது சொந்த ஊர். அப்போ அவங்க வெளியே போவாங்களான்னா போக மாட்டாங்க. இந்த 3 7 11னா போயிடுவாங்க, இவங்க போக மாட்டாங்க. எப்பவுமே போக மாட்டாங்க, எப்பவுமே போக மாட்டாங்க. அந்த திசை அந்த இது முடிகிற வரைக்கும் இருக்கும். இப்போ இவங்க வந்து அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேது திசை நடக்கும். அடுத்தது சுக்கிரன் சூரியன் சந்திரன் இப்போ வச்சுக்கோம். நம்ம ஒரு சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சந்திரன் வந்து இவங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் இருக்கு, கேதுவோட நட்சத்திரத்தில் தானே இருக்கும். அப்போ சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இவங்க விதியில் இருக்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்தினால் எந்த கிரகமாக இருந்தாலும் அவங்களுக்கு உச்சமாக இருக்கக்கூடியது கிடைக்கும்.
இவ்வளோதான் விஷயம். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணுவாங்க, வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும். இப்போ இது அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவங்க வீடு வாங்கிடுவாங்களா? வாங்க மாட்டோம். முதல்ல படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறமா தான் எல்லாமே கிடைக்கும். அப்போ இவங்க அந்த திசை வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான். அடுத்தது மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது மூலத்திரிகோணம் ஆட்சிங்கிறது என்னங்க? ஆட்சிங்கிறது நமக்கு எப்போ கிடைக்காது, உச்சங்கிறது அதிகமாக கிடைக்காது, மூலத்திரிகோணங்கிறது சமமாக கிடைக்காது. புரியுதுங்களா? அடுத்தது நீசம். நீசம்னா என்னங்க? இருக்கு ஆனா இல்லை, சுத்தமாகவே இல்லை. இந்த 4 கேட்டகரி நம்ம எழுதிக்கலாம். சரிங்க. இப்போ இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூலத்திரிகோணமோ ஆட்சியோ எதுவுமே கிடையாது. இவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். ஒரு கான்செப்ட். ஏன்னா ஆட்சிங்கிறது எப்போ இருக்கிறது இல்லை. என்ன அதிகமாக இருக்குது? 8, 12 நாள் தான் உச்சமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க வாழ்க்கையில் அந்த போராட்டம், கஷ்டம், அவமானம், கண்டம் இதை தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. இந்த 8 அப்படின்னாலே தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. ஏன்னா அதுவே கேது நட்சத்திரம் இல்லையா? கேதுன்னா என்னங்க? கேதுன்னா கண்ணுக்கு தெரியாமல் தனக்குள்ளே தானே வச்சுக்க அந்த உயிர் அணுக்களுக்கு காரகன் கேது. இந்த உலகத்தில் ஒரு உயிர் ஜனிக்குதுன்னா அந்த அணு உற்பத்தி ஆகிறது கேது தான். அப்போ இவங்க மற்றவங்களுடைய உற்பத்திக்கு இவங்க காரணமாக இருக்கும். இவங்க ஒரு இடத்த ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அந்த வேலை அவங்க மற்றவங்களுக்கு அது பழகும். இப்போ உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வேலையை இவங்க செய்யலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு கிடைக்காது. இப்போ இவங்களுக்கு ஆட்சிங்கிறது எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. 2, 6, 10 நீசம். முதல்ல என்ன சொன்னேன்? 2ன்னா என்ன சொன்னேன்? பணம், குடும்பம், வேலை. முதல்ல 6ன்னா வேலை, 10ன்னா கௌரவம், தொழில், அந்தஸ்து, அடுத்த நிலைக்கு போகிறது, ஒரு ப்ரமோஷன் போகிறது, இது எல்லாமே 10. இப்போ பாருங்க, இவங்க வேலைக்கு போவாங்களான்னா போவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க? போராடி கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்வாங்க. அதாவது ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறது வேற, இஷ்டப்பட்டு செய்கிறது வேற. ஏன்னா அவங்களுக்கு அது நீசமாயிடுச்சு. அப்போ இருக்கு ஆனால் இல்லைங்க. வேலை இருக்கும் ஆனால் அந்த வேலையில் நெருக்கடி இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த செய்கிற வேலையில் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அவங்க என்ன நம்ம சம்பாதிச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. அப்போ ஒரு கௌரவத்துக்காக போராடிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டாஃபாக போய் சேர்ந்தாங்கன்னா அந்த ஸ்டாஃபாகவே தான் இருப்பாங்க. அடுத்த ஒரு பதவிக்கு போக மாட்டாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் போய் சும்மா ஒரு மேனேஜர் சும்மா ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் நான் போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தேங்க. 35 வருஷம் வச்சுங்க அப்படியே தான் இருக்கிறப்பாங்க. அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கே போக மாட்டாங்க. இவங்களுக்கு கீழே வருவாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க? அடுத்தடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. இவங்களால என்ன பண்ண முடியாது? அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. அப்போ இந்த அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிறவங்க இந்த 2, 6, 10க்காக போராடணும். அப்போ குடும்பத்துக்காக போராடணும், அடுத்தது வேலைக்காக போராடணும், தொழிலுக்காக போராடணும், ஒரு கௌரவத்துக்காக போராடணும். கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதே என் பொழப்பா போச்சுங்கிற மாதிரி. ஆனால் கௌரவத்துக்கு முக்கியத்துவம் எது நீசமாக இருக்கோ அதன் மேலே ஆசை அதிகம். சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா கௌரவமாக இருக்கணும், நம்ம பேரும் புகழும் வாங்கணும், பேரும் புகழும் பத்தாம பேரும் புகழும் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன கிடைக்காது? அங்கே நீசமாக இருக்கிறதுனால அவங்க அதுக்காக ரொம்ப எஃபெக்ட் அதிகமாக போகிற மாதிரி. சரி, இப்போ இவங்க பிறந்தோன்னே வேலைக்கு போக போகிறதில்ல. பிறந்து திசை மாறிடும். கேது திசைறது இது இல்லை இல்லையா? கேது திசையில் தான் இது இல்லை. 2, 6, 10 இல்லை. பிறந்தோன்னே யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க இல்லையா? அடுத்தது கேது விட்டு சுக்கிரன் விட்டு சூரியன் வந்துடுது. சூரியன் 2, 6, 10 உச்சமாக இருந்துன்னு வச்சுங்களேன். அந்த டைமில் வேலைக்கு போயிடுவாங்க, சம்பாதிப்பாங்க. ஒரு 10 வருஷம் இருந்துட்டு 10 வருஷம் கழிச்சு வேலையை விட்டு வந்துடும். அந்த தசாபுத்தி வர வரைக்கும் அது கொடுக்கும். அடுத்தது அது என்ன பண்ணிடும்? ஏன்னா அது இல்லைன்னா அவ்வளோதான். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏங்க நான் 30 வருஷமா நல்ல வேலையில் இருந்தேங்க, திடீர்னு வேலை போயிடுச்சு. என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க கேட்குறாங்க. ஆமாம், நான் போன வருஷம் வரைக்கும் நான் ராஜா மாதிரி இருந்தேன், எனக்கு அவ்வளோ சம்பளம் வாங்கினேன், அவ்வளோ வேலை இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு. இது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த தசா புத்தி மாறும்போது அந்த நம்ம பிறந்தது இது எப்பவுமே இருக்கிறது. இதுதான் நமக்கு பேஸ் மட்டும் விதி. அப்பப்போ வந்து போகிறதெல்லாம் இப்போ எப்படி மழை வந்தால்
நமக்கு கிடைக்கிற அந்த மாதிரி அப்பப்போ கிடைக்கிறது தான் இந்த தசாபுத்தி வழியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ நல்லா நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாத விஷயம் கூட தசாபுத்தியில உண்டு. ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம கர்மானா எல்லாருமே நம்ம கெட்ட கர்மாவிலேயே பிறந்துக்குமா, நமக்கு இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு எல்லாரும் பயந்துடக்கூடாது இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து அந்த கொடுப்பனை அப்படிங்கிறது எதுக்காக நம்ம போராடுவோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தக்காத்தி வச்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணலான்னா 2, 6, 10 இல்லை, 8, 12 நாள் உச்சமாக இருக்கா, இடம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம். அப்போ அந்த திசை இந்த புத்தி அது கரெக்டாக அது நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம ஜாதகம் எதுக்கு பார்க்குறோம்? நம்மளுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கலாம். நம்ம கிரகங்கள் முன்னாடி என்ன பண்ண முடியாதுங்க, அவங்கள மாற்ற முடியாது, நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளை நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறது. சரிங்களா? இல்லாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இல்லை, இது 2 இல்லை, இது 1 தான் இருக்குது. 1, 5, 9, 3, 7, 11, 2 இல்லையா? 1, 5, 9 இல்லை, 3, 7, 11 இல்லை. அப்படின்னா என்னங்க, ஜாதகருக்கு ஒரு புண்ணியஸ்தானத்தில் எந்த வித பலனும் கிடைக்காது. அடுத்தது பாக்கியஸ்தானம், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் அனுபவிக்க முடியாது. இவர் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சாலும் நடக்காது. அந்த 3, 7, 11 இல்லை. அப்போ கல்யாணத்துக்காக ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடம்னா கல்யாணம் இல்லையா? அப்போ குடும்பம் அமைக்கிறதுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அப்போ 7ஆம் இடம் வாழ்க்கை துணை. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்கிறது. நான் ஆசைப்பட்ட மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், ஆனால் வந்து கடைசியில் வந்து எனக்கு நான் நினச்ச மாதிரி இல்லை அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 5ங்கிறது காதல், 11ங்கிறது ஆசை. இப்போ இவங்க வந்து ஆசைப்பட்டு ஒரு காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்போ பண்ணாங்க? அந்த திசை மாறும்போது இதை கொடுத்துட்டு போயிடுச்சு. இது போனோன்னா அது மறுபடியும் பிரிவினையாக இருக்கு. அப்போ இல்லைன்ற கொடுப்பனா இருந்தா கூட தசாபுத்தியில கிடைக்கும். தசாபுத்தி போது கண்டிப்பாக கிடைக்கும். அது நம்ம விளக்கமாக நம்ம அந்த தசாபுத்தி முடிஞ்சுதான் அந்த இது சாப்டர் முடிச்சிடும். இப்போ வந்து ஒருத்தர் ஒரு 5 வருஷமா லவ் பண்ணுறப்பாங்க, 6வது வருஷம் கல்யாணம் பண்ணிப்பாங்க, 7வது வருஷம் திசை முடிச்சிடும், 2 பேரும் சண்டை போட்டு பிரிச்சிடும். ஏன்னா அந்த ஆரம்பிக்கும் போது என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த தசாவளியாக அவங்களுக்கு அந்த நபர் வந்து சேருவாங்க. அப்போ அவங்கள கஷ்டப்படுத்திட்டு போகணுங்கிறத விதினா அது அவங்க பட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த 1, 5, 9 எப்பவுமே அவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம், ஒரு வழிபாடு பண்ணலாம், தெய்வ அனுகூலம், இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்தை அவங்க அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு நிலையில் இருக்காது. இவங்களுக்கு வந்து மனசு ஒரு நிலையில் இருக்காது. இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மனம் ஒரு நிலையில் இருக்காது. ஏன்னா அந்த 5, 3 தான் நிலை இல்லாத மனம். அப்போ ஆசைகள் இருக்கும், எது இல்லையோ அதை தான் என்ன பண்ணுவோம், நம்ம தேடுவோம். எது நமக்கு கிடைக்கலையோ என்ன பண்ணுவோம், அது மேலே தான் ஆசை அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு மறுக்கப்பட்டது எதுவோ நம்ம விதியால் அதைத்தான் நம்ம மனசை என்ன பண்ணுவோம், கர்மா மாதிரி அந்த இடத்துல அதை செய்ய வைக்கும். இப்போ நம்ம காதல் நம்ம ஜாதகத்தில் இல்லைன்னு தெரியும், ஆனால் காதலிப்பாங்க. அது எது இல்லையோ அதை காதலிச்சு தான் அவங்க மனசு கஷ்டப்படணும்னு இருக்கு. காதலிச்சா தானே மனசு கஷ்டப்பட முடியும். அப்போ அதனால தான் அதனுடைய கர்மாவானது நமக்கு அந்த வழியாக செயல்படும். சரிங்களா? அப்போ இது மாதிரி இந்த அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த 8, 12, 4. அப்போ இவங்க இதை வந்து அதிகமாக என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு என்ன திசை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத பார்த்து அதை நம்ம செயல்படுத்திகிட்டே போனோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வரலாம். இப்போ இந்த அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதத்தில் இவங்களுக்கு பொதுவாகவே இந்த இது இருக்காதுன்றது. ஆமாம், மூலத்திரிகோணமும் ஆட்சியும் இல்லை. இப்போ நிலையாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் 4ங்கிறது தாய் சப்போர்ட் நல்லா இருக்கும். ஏன்னா 4 அம்மா தானே, அம்மாவோடைய சப்போர்ட் இருக்கு, எங்கள் அப்பா சப்போர்ட் தான் இருக்கு. நேயர்கள் வந்து பாருங்க, ஏன்னா கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்துக்கு
ஒன்னாம் பாதத்துக்கு உண்டான கிளாஸே எடுத்துட்டீங்க. அதான் எல்லாரும் நிறைய பேர் வந்து கிளாஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஓ, அம்மாவை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா போர்டுல நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து ஜாதகமும் பார்ப்பாங்க. கிளாஸ் ஏன் இப்படி இப்படின்னா தெளிவா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து எடுக்கிறாங்க. நம்மளோட ஒரே பாலிசி என்னன்னா பாமர மக்களுக்கும் புரியணும். படிக்காதவங்களுக்கு கூட இதை பார்த்தா ஓ அப்படிங்கிற நமக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோதி ரகசியங்கள்னால நிறைய பேர் தெளிவாயிட்டாங்க. நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க, அம்மா நான் உங்களோட இதை பார்த்தேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. அது உண்மையாலுமே எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம், அப்படி பரிசு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம சொல்றோம். நம்ம சேனல்ல பாதி பேருக்கு வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி, கேள்விகளும் சரி அப்படி நல்லா கேட்பாங்க. கரெக்டா? இப்போ இதை சொன்ன விஷயம் எல்லாமே வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது அவ்வளவுதான். நம்ம அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதத்துக்கு முடிச்சு. இப்போ நம்ம அடுத்தது 2ஆம் பாதத்துக்கு நம்ம போறோம். நேர்கள் வந்து பார்த்துட்டு இருக்க இப்போ இந்த லைவ் ப்ரோக்ராம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் 1ஆம் பாதம் முடிச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கில் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். முன்னாடியே அம்மா வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அம்மா புரியணுன்றதுக்காக தான் கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க. இதில் என்ன போயிருக்குன்னா எப்படி எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு 10 வருஷம் படிக்கணுமே. 10 நிமிஷத்துல சொல்ற விஷயத்த 10 வருஷம் நம்ம படிச்சுதான் இந்த 10 நிமிஷத்துல சொல்றோம். பட் அவங்க எப்படி எடுத்தீங்கன்னு கேட்கும்போது நமக்கு அது சில நேரங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து அதை உள்ள நம்ம டெப்தா போய் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இது நம்ம வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில விளக்கங்கள் நம்ம. ஆமா, ஏதோ சொன்னோன்னு இல்லாம எதனால அந்த 27 நட்சத்திரத்துக்கு சில விஷயம் கிடைக்காம போகுது, சில விஷயம் கிடைக்கும். அது எனக்கு கிடைச்சிட்டு இல்லையே, ஏன் இல்லைன்னு தசா புத்தி. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு 10 நல்ல சம்பாரிச்சு நல்ல வீடு வாசல் சொத்துன்னு வச்சிருந்திருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா இது இல்லைன்னா கூட கவலை இல்லை, ஆனா கொடுத்து கெடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப அவங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. என்னன்னா அந்த திசை மாறணும்னு டக்குன்னு அவங்களுக்கு மீண்டும் என்ன பிறப்புல இருக்கோ அது வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இருக்கும்போது இப்ப நம்ம பேர்ல வாங்காம 3 7 11 நல்லா இருந்தா மனைவி பேர்ல வாங்கிடலாம், 5 நல்லா இருந்தா குழந்தைங்க பேர்ல வச்சுக்கலாம். நம்ம அக்கௌண்ட்ல காசு போட்டு வச்சா தங்காதுன்னா குழந்தைங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கலாம். இதுதான் விதியை மதியால் வெல்லக்கூடிய ரகசியம். அதாவது ஆல்டர் பண்ணிக்கிறது. ஆமா, 2 6 10ல இவங்க பணம் வச்சிருக்கவே முடியாது. இவங்களுக்கு என்ன 4 8 12 இடத்துலயோ சொத்துலயோ அவங்க ஒரு இதை போட்டு வச்சுட்டாங்கன்னா அது பாட்டு நல்லது. இதுதான் வந்து அந்த மாத்திக்கக்கூடிய ஒரு குறிப்பு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அம்மா சொல்ற ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து அஸ்வினி மகம் மூலத்துக்கு 2ஆம் பாதத்துக்கு சொல்ல போறோம். இப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துல கேது நட்சத்திரத்துல உங்களுக்கு 2